الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோர் ஏகவல்லவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியூன்கள், தபு தாபீன்கள், நல்லவர்கள் எம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. புனிதமிகு வெள்ளிக்கிழமை தினத்தில் ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பள்ளிவாயிலை இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, பெரியார்களே, உலகத்திலே வாழுகின்ற போது அல்லாஹும் அவனுடைய தூதரும் என்ன கட்டளைகளை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்களோ அந்த கட்டளைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே முடியுமான வரைக்கும் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை விட்டும் விலகி தூரமாகி தவிர்ந்து வாழுமாறு கூறியிருக்கிறார்களோ அந்த விடயங்களை விட்டும் விலகி தூரமாகி தவிர்ந்து வாழுமாறு முதல் எனக்கும் அடுத்தாமையாக உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத். அவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அவன் யாரளவிலும் தேவையாக கூடியோனும் அல்ல. உலகிலே உள்ள அனைத்து படைப்பினங்களும் அவனளவில் தேவையாக கூடியவை என்ற ஈமானிய உணர்வோடு முஸ்லிம் சமூகமாகிய நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே ஒரு கண்ணியமான, ஒரு சங்கையான, ஒரு மகத்துவமிக்க ஒரு படைப்பாக மனிதர்களாக எங்களை படைத்திருக்கிறார். இந்த மனித வாழ்க்கைக்கு தேவையான அல்லாஹ் காலத்துக்கு காலம் நபிமார்கள் மூலமாகவும் வேதங்கள் மூலமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களுக்கு சொல்லி அவைகளை நேரு வழிப்படுத்தினார். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரிகளே, மனித வாழ்க்கையில் சகல விடயங்களும் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றன, வழிகாட்டப்பட்டிருக்கின்றன, முன்மாதிரிகள் இருக்கின்றன. எதிலும் இஸ்லாம் இது தொடர்பாக பேசவில்லை. இதிலே இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்று கேள்வி கேட்கின்ற எந்த ஒரு அம்சமும் இஸ்லாத்திலே கிடையாது. பொதுவாக உலக நடைமுறையிலே அப்படியான எந்த ஒரு விவகாரம் எதை எடுத்தாலும் அதற்கான ஒரு இடுகோல், அதற்கான ஒரு முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டலிலே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலே தான் நாங்கள் அடிக்கடி குடும்ப உறவுகள் தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். பெற்றோர் பிள்ளை தொடர்பாடல் தொடர்பாக இன்றிருக்கின்ற நவீன யுகத்திலே விஞ்ஞானம் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கின்ற இன்றைய காலகட்டத்திலே பிள்ளைகளுடைய பாடசாலை மாணவர்களுடைய விவகாரங்கள் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் பராமரிக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பேசப்படாத இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பகுதியை அல் குர்ஆனிலே அடையாளப்படுத்தி இருக்கிறான். மனித
வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 கட்டங்களாக பிரிக்கிறார். அதிலே நாங்கள் அடிக்கடி 2 கட்டங்களை பேசுகின்றோம். மூன்றாவது ஒரு பகுதியை பேசுவதும் இல்லை, கேட்பதும் இல்லை. அது தொடர்பான அறிவும் எங்களிடத்திலே மிக குறைவாக காணப்படுகிறது. கண்ணியமான பெரியவர்களை, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித வாழ்க்கையின் 3 கட்டங்களை சொல்கிறான். அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் ضعفின் ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا. மிக சுருக்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 3 கட்டங்களை சொல்கிறார். ஒரு மனிதனுடைய ஆரம்ப காலகட்டம் தாயுடைய கற்பப்பையிலே நுத்துஃபாவாக அங்கே செலுத்தப்பட்டு உருவாகி இரத்த கட்டியாக, சதை கட்டியாக, அதற்கு தோள்கள், உருவங்கள் கொடுக்கப்பட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை ஒரு திஃப்லாக, ஒரு பிள்ளையாக, ஒரு குழந்தையாக பிறக்க வைக்கிறார். இந்த பருவத்தை அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் ضعفின் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு பலவீனமான, தன்னால் சுயமாக எதையும் செய்ய முடியாத ஒரு பருவமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆரம்ப பருவத்தை அடையாளப்படுத்துகிறார். சிறுபிராயத்தை அடையாளப்படுத்துகிறார். சுயமாக தன்னால் உண்ண முடியாது, சாப்பிட முடியாது, தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. இப்படியான பருவம், ஆரம்ப பருவம். அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் ضعف என்று அல்லாஹ் அந்த பருவத்துக்கு பெயரை சொல்கிறார். ஒரு பலவீனமான ஒரு பருவம் என்று ضعف என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடையாளப்படுத்துகிறார். இதை பற்றி நாங்கள் அடிக்கடி பேசுகிறோம். பிள்ளைகள் சிறுபிராயத்திலே இருந்து உருவாக்கப்பட வேண்டும். பண்பாடோடு, ஒழுக்க விழுமியங்களோடு, ஆன்மீகத்தோடு வளர்க்கப்பட வேண்டும். தர்பியா கொடுக்கப்பட வேண்டும். இது தொடர்பாக நாங்கள் பேசுகிறோம். இரண்டாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ثم جعل من بعد ضعف قوة. இந்த பலவீனத்துக்கு பின்னால் ஒரு கூவாவான ஒரு காலத்தை உங்களுக்கு நாங்கள் தருகிறோம். ஒரு சக்தி மிக்க காலம், வாலிப பருவம், இளமை பருவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். எதையும் செய்யலாம், எது வேணுமென்னாலும் நான் செய்வேன் என்கின்ற சிந்தனையோடு வாழக்கூடிய ஒரு பருவம். இதை பற்றியும் நாங்கள் அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிறோம். திருமண வாழ்க்கையோடு சேர்த்து பேசுகிறோம், குடும்ப வாழ்க்கையோடு சேர்த்து பேசுகின்றோம். மூன்றாவது ஒரு பருவத்தை அல்லாஹ் சொல்கிறான், ثم جعل من بعد قوة ضعفا وشيبا. இந்த பலவான, இந்த சக்தி மிக்க காலத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு பலவீனமான ஒரு காலத்தை உங்களுக்கு நாங்கள் தருகிறோம். மீண்டும் ஒரு இயலாமையான ஒரு காலத்தை உங்களுக்கு நாங்கள் தருகிறோம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த மூன்றாவது பருவம், முதுமை அல்லது இயலாமை அல்லது வயோதிபம் அல்லது பலவீனம் என்று அதற்கு எப்படி பெயர் சொன்னாலும், இந்த காலத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசேஷமாக இந்த குர்ஆனிலே பேசுகின்றார். இதிலே 2 சாரார்கள் பேசப்பட வேண்டியவர்கள். ஒன்று, அந்த முதுமையை அடைந்தவர்கள். அவர்கள் தொடர்பாக இஸ்லாம் அவர்களுக்கான வழிகாட்டல் என்ன சொல்லியிருக்கிறது. இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, அந்த முதுமையை அடைந்தவர்கள் பராமரிக்கப்பட வேண்டியவர்கள், பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். எப்படி ஆரம்ப காலகட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறுபிராயத்தை பலவீனம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறானோ, அதே வார்த்தையை தான் இந்த மூன்றாவது காலகட்டத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்துகிறான். ضعف என்கின்ற அதே வார்த்தையை தான் மூன்றாவது காலகட்டத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்துகிறான். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே இந்த முதுமை அல்லது வயோதிபம் அல்லது இயலாமை, இந்த பருவம் என்பது ஒரு கண்ணியமிக்க ஒரு காலம், ஒரு சங்கையான ஒரு பருவம், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஒரு பருவம். ஆனால் துரதிர்ஷ்டவசம் இன்று அவைகள் மிக மோசமாக பார்க்கப்படுகின்ற ஒரு காலமாக இன்றைய காலம் மாறியிருக்கிறது. ஒதுக்கப்படுகின்ற, துரத்தப்படுகின்ற, ஏசப்படுகின்ற, புத்தி சுயாதீனமற்று போய்விட்டது என்று
சொந்த பிள்ளைகளால் கூறப்படுகின்ற ஒரு சமூகமாக இந்த வயோதிப சமூகம் மாறி இருக்கிறது. இன்னும் ஒரு படி மேலே சென்று தாயும் பிள்ளையும் சேர்ந்து தந்தையை ஒதுக்குகின்ற வயது முதிர்ந்த அந்த முதுமையை அடைந்த தந்தையை ஒதுக்குகின்ற விரட்டுகின்ற ஒரு மிக மோசமான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியமான பெரியவர்களே, சகோதரிகளே, இன்றைய குத்துபாவின் ஊடாக உங்களுக்கு இந்த முதுமை தொடர்பாக இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறது, இரண்டு சாரார்களை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வது பொருத்தம் என்று கருதுகிறேன். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, குர்ஆனை பிரட்டி பார்த்தால் இந்த முதுமை தொடர்பாக குர்ஆன் சொல்லி இருக்கிறது. வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யபுலுகன்ன இன்தகல் கிபர் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா. ஒவ்வொரு பிள்ளையும் மனனம் செய்து வைத்திருக்க வேண்டிய ஒரு வசனம் இந்த வசனம். மிக அழகாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், பொதுவாக பெற்றோர்களை மதிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு அடிபணிய வேண்டும், இது பொதுவாக சொல்லப்படுவது. ஆனா இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவிக்கின்ற வார்த்தை, அல்லாஹ்வை இணை வைக்காதீர்கள், அல்லாஹ்வை மாத்திரம் நீங்கள் வணங்க வேண்டும், அதே நேரம் பெற்றோர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், சங்கை செய்யுங்கள். இம்மா யபுலுகன்ன இன்தகல் கிபர், அல்லாஹ் பாவிக்கின்ற வார்த்தை, அவர்களை நீங்கள் முதுமையோடு அடைந்து கொண்டால், வயோதிபத்தில் நீங்கள் அடைந்து கொண்டால், அல்லாஹ் பாவிக்கின்ற வார்த்தை இம்மா யபுலுகன்ன இன்தகல் கிபர், முதுமையான நிலையில் நீங்கள் அடைந்து கொண்டால், அஹதுஹுமா அவ்விரண்டில் ஒருவரையோ, அவ் கிலாஹுமா அவ்விரண்டு பேரையுமோ நீங்கள் முதுமையோடு அடைந்து கொண்டால், ஃபலா தகுல் லஹுமா உஃபின். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, இந்த வயதை அடைந்து விட்டால் அல்லாஹ் மறைமுகமாக சொல்கின்ற வார்த்தை இங்கே தஃசீருடைய உலமாக்கள் சொல்கிறார்கள், அந்த பலவீனத்துக்கு அவர்கள் சென்று விடுவார்கள். என்னதான் கல்வியலாளர்களாக, அறிவாளிகளாக, சமூக தலைவர்களாக, சமூகத்தை வழிநடாத்தியவர்களாக, அதிபர்களாக, பெரும் பெரும் தொழிலதிபர்களாக, நல்ல மூலசாலி என்று சமூகத்திலே வர்ணிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அந்த வயதை, அந்த முதுமையை, அந்த வயோதிபத்தை அடைகின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வகையான ஒரு பலவீனத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அதை குர்ஆன் சொல்லிவிட்டது. அவர்கள் பேசுவது சில நேரம் எங்களுக்கு பிடிக்க மாட்டாது, அவர்களுடைய வார்த்தை பிரயோகம் எங்களுக்கு உள்ளங்களை உடைக்கலாம், அவர்களுடைய நடத்தை எங்களுக்கு அகௌரவத்தை ஏற்படுத்தலாம். இது குர்ஆன் சொல்லக்கூடியது. லூப் என்ற வார்த்தைக்கு பின்னணியாக தஃசீருடைய உலமாக்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இவைகள். இதற்கு மத்தியில் தான் அல்லாஹ் சொல்கிறான், இந்தக்கல் கிபர், வயோதிபத்தை அடைந்து விட்டார்களா, இப்படியான குணாதிசயங்கள் எல்லாம் அவர்களிடத்திலே வந்துவிடும். ஆனால் ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அதற்காக நீ அவர்களை சி என்கின்ற வார்த்தை கூட சொல்லிவிடாது. இதை நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது, பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு, சிறார்களுக்கு, குழந்தைகளுக்கு சொல்லுவோம், உங்களுடைய வாப்பாவை உம்மாவை சி என்று சொல்லிவிடாது என்று சொல்லுவோம். இல்லை, அது ஒரு புறம் இருக்க, குர்ஆன் சொல்லக்கூடிய இங்கே கட்டளை இந்தக்கல் கிபர், வயோதிபத்தை அடைந்த உங்களுடைய பெற்றோரை நீ சி என்று சொல்லிவிடாதே. வலா தன்ஹர்ஹுமா, மிக முக்கியமான ஒரு வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். வலா தன்ஹர்ஹுமா, வீட்டை விட்டு ஒதுக்கி விடாதே, வீட்டை விட்டு துரத்தி விடாதே. நீ மாலா மாளிகையிலே இருக்கிறாய், உன்னுடைய பெற்றோரை பார்த்தால் மழை பெய்தால் ஒழுகுகின்ற, வெயில் அடித்தால் சூட்டை தாங்க முடியாத வீட்டிலே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால்
உன்னுடைய வாழ்க்கையை பார்த்தால் சுகபோகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா தன்ஹர்ஹுமா, விரட்டி விடாதீர்கள், ஒதுக்கி விடாதீர்கள். உங்களுக்கு பிடிக்காதுதான், உங்களுக்கு ஜீரணிக்க முடியாததுதான். ஆனால் அப்படித்தான் நாங்கள் உலக வாழ்க்கையை வைத்திருக்கிறோம். உனக்கும் அந்த நிலையை வைத்திருக்கிறோம் அல்லவா? فلا تقل لهما اف ولا تنهرهما وقل لهما قولا كريما. سبحان الله. وقل لهما قولا كريما. உனக்கு எப்படித்தான் பிடிக்காத வார்த்தையை சொன்னாலும் நீ எப்படி பேச வேண்டும்? கண்ணியமான சங்கையான மதிப்பளிக்கக்கூடிய வார்த்தையை நீ பேச வேண்டும். குர்ஆன் சொல்கிறது, குர்ஆன் சொல்கிறது, வக்ஃபித் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா. இரக்கம் காட்ட வேண்டும், நீ இரக்கம் காட்ட வேண்டும். உன்னுடைய சிறுபிராயத்திலே நீ பச்சிலம் குழந்தையாக இருக்கும் போது எப்படி அவர்கள் இரத்தங்களை சிந்தி, இரத்தங்களை வியர்வைகளாக மாற்றி தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து அர்ப்பணித்து உனக்காக உழைத்து சம்பாதித்து உன்னை பாதுகாத்து அறிவை தந்து, ஆற்றலை தந்து, திறமையை தந்து, ஆன்மீகத்தை தந்து, தொழிலை தந்து, எல்லாம் தந்ததன் பின்னர் இப்போது நீ விரட்டுகிறாயா, ஒதுக்குகிறாயா? உன்னுடைய அந்தஸ்துக்கு குறைவாக இருக்கிறது என்று நீ கருதுகிறாயா? உன்னுடைய தாயை தந்தை அகௌரவம் என்று கருதுகிறாயா? குர்ஆன் சொல்கிறது, வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை, உங்களுடைய பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்கிறான் அல்லாஹ். வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. குர்ஆன் எப்படி உன்னுடைய சிறுபிராயத்தில், யா அல்லாஹ், என்னுடைய சிறுபிராயத்தில் எப்படி என்னுடைய பெற்றோர்கள் இரக்கம் காட்டினார்களோ அதே போன்று நீ அவர்களுக்கு இரக்கம் காட்டிவிடு என்று பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகிறான். எனவே கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் விசேஷமாக இந்த முதுமை பருவத்தை, வயோதிப பருவத்தை குர்ஆனிலே அடையாளப்படுத்துகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே ஏறுகிறார்கள். வளமைக்கு மாற்றமாக 3 ஆமீன்களை சொல்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வளமைக்கு மாற்றமாக ஆமீன் சொல்கிறீர்களே மிம்பரிலே ஏறுகின்ற போது? சொன்னார்கள், யாருக்கு, இந்த வார்த்தையை பாருங்கள், யாருக்கு முதுமை அடைந்த பெற்றோர்கள் இருந்து அவர்கள் மூலமாக சுவர்க்கத்துக்கு நுழையவில்லையோ, அவர்கள் மூலமாக சுவர்க்கத்துக்கு அடையவில்லையோ, சுவர்க்கத்துக்கு நுழையவில்லையோ, அவர் நாசமாகட்டும் என்று மலக்குமார்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனைக்கு நபிமார்களுடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உலகத்தில் சிறந்த இடங்களில் ஒன்று மிம்பருடைய மேடை, அதுவும் நபியுடைய மிம்பர், அதிலே இருந்து ஆமீன் சொன்னார்கள். சகோதரர்களே, முதுமை அடைந்த பெற்றோர்கள் இருந்து சுவர்க்கம் நுழையவில்லை என்றால் நபியுடைய நாசம் என்கின்ற பிரார்த்தனை உங்களுக்கு இருக்கிறது. மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி இது. பொதுவோக்காக, கவனீனமாக, சாதாரணமாக கருதி கொண்டிருக்கிறோம், இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு எச்சரிக்கை செய்தார்கள். நீங்கள் உங்களுடைய வாலிபத்திலே வயோதிபர்களை மதிக்கவில்லை என்றால், கண்ணியப்படுத்தவில்லை என்றால், உங்களை மதிக்கக்கூடியவர்களை, கண்ணியப்படுத்துபவர்களை நாங்கள் உருவாக்க மாட்டோம், தரமாட்டோம். நீங்கள் உங்களுடைய வாலிபத்தில், அது பெற்றோர்கள் மட்டுமல்ல, பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதனாலதான் ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாயிலில் இருக்கிறார்கள். இளம் சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறார்கள். வயது முதிர்ந்த ஒருவர் வருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், அவரால் வர முடியவில்லை, முதுமை, வயோதிபம். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் சிறியவருக்கு இரக்கம் காட்டவில்லையோ, பெரியவர்களுக்கு கண்ணியப்படுத்தவில்லையோ, சங்கை செய்யவில்லையோ, அவர்களுக்குரிய அந்தஸ்தை, கௌரவத்தை கொடுக்கவில்லையோ, அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்.
கொடுக்கப்பட வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே வலியுறுத்துகிறார்கள். நபி அவர்கள் ஃபத்ஹு மக்காவிலே மக்காவுடைய வெற்றி கொள்ளப்படுகிறது. ஒரு ஜனாதிபதி ஒரு நாட்டை வெற்றி கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்களை விரட்டிய ஒரு சமூகம், ஒரு பிரதேசம் சந்தோஷத்தோடு ஆரவாரத்தோடு சஹாபாக்கள் எல்லாம் இருக்கின்ற போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தையை அழைத்து வருகிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எப்படியும் ஒரு 60 வயது இருக்கும். நபியுடைய வயதை ஒட்டியவர்கள். நபியுடைய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை அபூ குஹாஃபா. நபி அவர்கள் சொன்னார்கள், ஏன் இவர்களை நீங்கள் அழைத்து வர வேண்டும்? நீங்க சொல்லி இருந்தால் அவர்களுடைய இடத்துக்கு நான் வந்திருப்பேனே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரிய அந்த அந்தஸ்தை, கௌரவத்தை, மதிப்பை, மரியாதையை இந்த முதியவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். வயோதிபத்தை அடைந்தவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். கண்ணியமான பிரிவுகளை சகோதரர்கள், இதனாலதான் இஸ்லாமிய ஷரியத்தில் கூட, இஸ்லாத்தில் கூட இந்த முதியவர்களுக்கு என்று தனியான சலுகைகளை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. 50 கடமைகளில் ஒன்று தொழுகை. இந்த தொழுகையை நின்று தொழ முடியவில்லை என்றால் உட்கார்ந்து தொழுங்கள் என்று இந்த வயோதிபத்தை அடைந்த, இயலாமையை அடைந்த, இந்த முதுமையை அடைந்தவர்களுக்கு சலுகையாக இஸ்லாம் வழங்குகிறது. நோன்பு பிடிக்க முடியவில்லையா? பிரிதொரு சந்தர்ப்பத்தில் பிடிக்கலாம். பிரிதொரு சந்தர்ப்பத்திலும் அதனை பிடிக்க முடியவில்லை என்றால் அதற்கு பதிலீடாக, பகரமாக உங்களுடைய நாட்டுடைய பிரதான உணவை கஃபாராவாக அதற்கு பகரமாக வழங்கலாம். ஹஜ்ஜுடைய ஒரு கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு சஹாபி வருகிறார். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் முதுமையை அடைந்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இயலாமல் உடல் சக்தி இல்லை என்றால் அவருக்கு கடமை இல்லை, நீங்கள் அவருக்கு பதிலாக நீங்கள் நிறைவேற்றுங்கள். கண்ணியமான பிரிவுகளை சகோதரர்களே, இன்று இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனும் சஹாபாக்கள் கொடுத்த முக்கியத்துவம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் தான் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சிறு பிராயத்தில் இருக்கக்கூடிய சஹாபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையிலே நபி அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரம் ஒரு மூமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு ஒப்பானது. அதனுடைய வேர் முதல் சகல பாகங்களும் பிரயோசனத்தை தரக்கூடியது. அது என்ன மரம் என்று கேட்கிறார். பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் சபையில் இருக்கிறார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், யாரும் பதில் சொல்லவில்லை. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அது பேரீத்த மரம் என்று சொல்கிறார். வெளியிலே வந்தவுடன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர், சிறிய சஹாபி, அவர் சொன்னார் தன்னுடைய தந்தையிடத்திலே, தந்தையே, நபியவர்கள் கேள்வி கேட்கும் போது எனக்கு பதில் தெரிந்திருந்தது, எனக்கு தெரியும். அப்போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவரை கண்டித்தார்கள். நீங்கள் சொல்லி இருக்கலாமே, சபையிலே நீங்கள் சொல்லும் போது எனக்கு கௌரவமாக இருந்திருக்குமே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அப்போது அந்த சஹாபி பாவிச்ச வார்த்தை, அந்த சின்ன சஹாபி அப்துல்லாஹ் இப்னு உமர் சொன்ன வார்த்தை, சொன்னார்கள், சபையிலே பெரும் பெரும் மூத்த முதுமையை அடைந்த சஹாபாக்கள் எல்லாம் இருந்தார்கள். நான் சொல்வது சில நேரம் அவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி விடலாம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான பிரிவுகளை சகோதரர்களே, பேசுவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். சபையிலே முதியவர்கள், மூத்தவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவதற்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். ஹைபரிலே நடைபெற்ற ஒரு சம்பவம், ஒரு பிரச்சனை, அது தொடர்பாக நபி அவர்களிடத்திலே விசாரணைக்கு வருகிறார்கள். அதனை கம்ப்ளைனாக கொடுக்கும் போது அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு சிறிய சஹாபி மிக வேகமாக பேசிக் கொண்டிருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கப்பீர், பெரியவரே, உங்களுடைய சபையில பெரியவர் இருக்கிறார், அவரை பேச விடுங்கள். இப்படி குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால், முதுமைக்கு, முதியவர்களுக்கு, மூத்தவர்களுக்கு
முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமான பிரியவுகளை சகோதரர்களே, இன்று சமூகத்தில் இவர்கள் ஒதுக்கப்படுகிறார். குறிப்பாக குடும்ப ரீதியாக ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் வீடுகளில் வந்துவிட்டால் இவரை எங்கே அனுப்பலாம், இவர் எப்படி திருத்தலாம், எந்த அளவுக்கு என்றால் ஒரு பெண்ணுக்கு வழி சொல்வதற்கான முதலாவது அதிகாரத்தை இஸ்லாம் அந்த பெண்ணுடைய தந்தைக்கு கொடுத்திருக்கிறது. முதலாவது அதிகாரம் அவருக்குத்தான். அவர் உயிரோடு இருக்கும் போது வேறு யாரும் வழியாக வர முடியாது, அவர் மறுத்தாலே தவிர. கண்ணியமான பிரியவுகளை சகோதரர்களே, இப்படிப்பட்ட இந்த வழியை எங்காவது கொண்டு போய் விட்டு யாரோ வருகிறார், வழி சொல்வதற்கு யாரோ வருகிறார். காரணம் கேட்டால் அவர் முதுமை அடைந்திருக்கிறார், அவர் பேச மாட்டார், அவர் அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே, குர்ஆன் சொல்கிறது உஃப் என்று சொல்லாதே, சி என்கின்ற வார்த்தையை சொல்லாதே, வீட்டை விட்டு விரட்டாதே, நல்ல வார்த்தையை பேசு என்று குர்ஆன் சொல்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற சிலர்களை தவிர சமூகத்தில் இல்லாமல் இல்லை. நல்ல கௌரவமாக சங்கை கொடுத்து, மதிப்பு கொடுத்து, மரியாதை கொடுத்து, நல்ல வீடு கொடுத்து பராமரிக்கக்கூடிய எத்தனையோ பிள்ளைகள் சமூகத்தில் இருக்கிறார்கள், இல்லாமல் இல்லை. ஆனால் இப்படியான ஒரு சமூகமும் இப்போது உருவாகி வருகிறது. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் வர வேண்டாம், சபைக்கு வர வேண்டாம், எதையோ கதைத்து விடுவீர்கள். கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே, அதற்கும் ஒரு படி மேலே சென்று கணவனை மனைவியை வயது முதிர்ந்த நிலையில் பிரித்து வைக்கிறார்கள். சேர்ந்து வாழ வேண்டிய, அந்த சேர்ந்து வாழ்ந்த பல வருடங்கள் வாழ்ந்த அந்த உறவை, அந்த புனித உறவை, ஒரு பிள்ளை வாப்பாவை பராமரிக்கிறது, இன்னும் ஒரு பிள்ளை உம்மாவை பராமரிக்கிறது. சுப்ஹானல்லாஹ். பிரிக்கிறோம் சகோதரர்களே. அன்போடு பாசத்தோடு இரக்கத்தோடு 30, 40, 50 வருடங்கள் வாழ்ந்த அந்த உறவை நாங்கள் பிரித்து வைக்கிறோம். எங்களுக்கு அது அநியாயமாகப்படவில்லை. நாங்கள் பராமரிக்கிறோம் தானே கேட்டால் இல்லை சகோதரர்களே, இல்லை. மிக கவனமாக அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரிலே இருந்து ஆமீன் சொன்ன எச்சரிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அவர்கள் மூலமாக சுவர்க்கம் கிடைக்கவில்லை என்றால் சாபம் உண்டாகட்டும். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனை நபி அவர்கள் ஆமீன் சொல்லி இருக்கிறார்கள். இந்த எச்சரிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கடத்த வேண்டும். அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும். உரிய மரியாதையை, மதிப்பை வழங்க வேண்டும். கௌரவத்தை கொடுக்க வேண்டும். கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். சபைகளிலே முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டும். இன்று சமூக சேவைகள் செய்த எத்தனையோ முதியவர்கள், வயோதிபத்தை அடைந்தவர்கள் துரத்தப்படுகிறார்கள். வர வேண்டாம், வர வேண்டாம். கண்ணியமான பிரியவுகளை சகோதரர்களே, பெரும் பெரும் தியாகம் செய்தவர்கள் அப்படியே ஜீரோவால் நாங்கள் பெருக்கி விடுகிறோம். இல்லை, அவர்கள் சமூகத்திலே அரவணைக்கப்பட வேண்டியவர்கள், கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள், ஆலோசனை செய்யப்பட வேண்டும். அரபியிலே ஒரு பழமொழி, ஒரு கவிதை இருக்கிறது. அறிவாளியிடம் நீ சென்று கேட்பதை விட ஒரு அனுபவசாலியிடம் சென்று கேளு. அவர்கள் அனுபவசாலிகள். பல வருடங்கள் அடை வாங்கி, உதவி வாங்கி, ஏச்சுப்பட்டு பல சோதனைகளை தாண்டி வந்தவர்கள், படிப்பினைகளோடு வாழக்கூடியவர்கள். அவர்கள் ஒதுக்கப்படக்கூடாது. சமூக அந்தஸ்து அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும், கௌரவம் வழங்கப்பட வேண்டும், மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக திருமணம் முடித்து விட்டால் மனைவியினுடைய பகுதியில இருந்து வருகின்ற அழுத்தங்கள், அதனை பேலன்ஸ் பண்ணுவதற்கு எங்களுக்கு தெரிய வேண்டும். புரிந்துணர்வோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டு போக வேண்டும். சில நேரம் வயது முதிர்ந்த எங்களுடைய தாய்க்கும் எங்களுடைய மனைவிக்கும் இடையிலான முரண்பாடுகள், வயது முதிர்ந்த எங்களுடைய தந்தைக்கும் எங்களுடைய மனைவிக்கும் இடையிலான முரண்பாடுகள், அது சாதாரணமாக எல்லோருடைய வீடுகளிலும் நடைபெறக்கூடியது. எப்படி
இதனை சமாளித்து ஒழுங்குபடுத்தி ஒருமுகப்படுத்தி கொண்டு போகின்ற அறிவு, அந்த நுட்பம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். ஒரு பக்கத்தை எடுத்துக்கொண்டு இன்னும் ஒரு பக்கத்தை விட்டால் அது மிகப்பெரிய பிளவுகளையும் பிரச்சனைகளையும் சமூகத்திலே உருவாக்கிவிடும், குடும்பத்திலே உருவாக்கிவிடும். எனவே கண்ணியமான பெரியவர்களை, சகோதரர்களே, இந்த பெற்றோர்களை, வயது முதிர்ந்தவர்களை அரவணைப்பது, பாதுகாப்பது, பராமரிப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இபாதத்தாக, ஒரு வணக்கமாக நாங்கள் கருத வேண்டும். அது சமூகத்திலே உள்ளவர்களாக இருக்கலாம், அயலவர்களாக இருக்கலாம், குடும்பத்திலே உள்ளவர்களாக இருக்கலாம், எங்களை பெற்று வளர்த்த அருமையான தாய் தந்தையர்களாக இருக்கலாம். இதிலே இறுதியான ஒரு பகுதி, இவர்கள் மரணித்திருந்தால், இயலாமல் இருந்தால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள், பொறுப்புகள் எங்களுக்கு இருக்கின்றன. அவர்களுக்காக அவர்கள் ஏதாவது இபாதத்தில், வணக்க வழிபாடுகளில் குறைபாடுகள் செய்திருந்தால் அவைகளை நாங்கள் நிவர்த்தி செய்யலாம். அவர்களுக்கு பதிலாக ஹஜ் உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றலாம். அதற்கான அனுமதி இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறது. எப்படி நிறைவேற்ற வேண்டும், எப்படி நியத்து வைக்க வேண்டும், அதற்கான ஒழுங்குகளை உரிய இமாம்களிடம், உலமாக்களிடம் கேட்டு ஆலோசனை பெற வேண்டும். அவர்கள் விட்ட நோன்புகளை நோக்க முடியும். அவர்களுடைய பெயரில் சதகாக்கள், தான தர்மங்கள், அன்பளிப்புகள் செய்ய முடியும். இவைகள்தான் மரணித்த அல்லது வயோதிபத்தை அடைந்து முதுமையிலே அடைந்து இயலாமல் இருக்கின்ற எங்களை பெற்று வளர்த்த அருமையான தாய் தந்தையர்களுக்கு செய்ய முடியுமான கைங்கரியங்களாக, உபகாரமாக இருக்கிறது. இறுதியாக கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, வயது முதுமை அடைந்து விட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதுமையை அடைந்து விட்டால் ஒரு பிரார்த்தனையை தொடர்ந்தேச்சியாக செய்து வந்திருக்கிறார். 2 ஹதீதுகள் இருக்கின்றன, இரண்டையும் சேர்த்து புரிய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் கேட்டு வந்த பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அர்தலில் உமுர், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜிஸ், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹரம். யா அல்லாஹ், இயலாமல் தள்ளாடுகின்ற என்னால் அடுத்தவர்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படுத்துகின்ற வயது வரைக்கும் என்னை வைத்து விடாது, என்னை பாதுகாத்து விடு. அப்படியான வயதை விட்டும் என்னை பாதுகாத்து விடு. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அர்தலில் உமுர், நீண்ட பிரார்த்தனை, அதிலே ஒரு பகுதி. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுபுனி வல் புகுல், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் கஸ்ல், சோம்பேறித்தனத்தை, உலோபித்தனத்தை, கஞ்சத்தனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடியது போன்று இந்த வயோதிபத்தை, தள்ளாடுகின்ற வயதை அடைந்து என்னால் அடுத்தவர்களுக்கு அசௌகரியம் ஏற்பட்டு விடாமல் யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு. நபி அவர்கள் தொடர்ந்தேச்சியாக கேட்டு வந்த பிரார்த்தனைகள் என்று பட்டியல் படுத்தினால் அதிலே இது மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அர்தலில் உமுர், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜிஸ், யா அல்லாஹ் இயலாமையை விட்டும் என்னை பாதுகாத்திரு. அதே நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், நல்ல விஷயம் இது யா ரசூலல்லாஹ், ஒரு நல்ல விடயத்தை கற்றுத்தாருங்கள். சொன்னார்கள், உங்களுடைய வாழ்நாளை அல்லாஹ் அதிகரித்து அதிலே இபாதத் அமல் செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறதே, அதுதான் நல்ல அமல் என்றார். நபி அவர்களிடத்திலே ஒவ்வொரு சஹாபாக்களும் கேள்வி கேட்கும் போது அந்த சஹாபாக்களுக்கு, அந்த சஹாபாக்களை பொறுத்து அதற்கான பதிலை சொல்வார்கள். அந்த சஹாபி கேட்டதுக்கு நபி அவர்கள் சொன்ன பதில், உங்களுடைய வாழ்நாள் நீடிக்கப்பட்டு நீங்கள் இபாதத், வணக்க வழிபாடுகள் செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது, அதுதான் நல்ல அமல் என்றார். இவை கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, முதுமை அடைந்தவர்கள் இன்று தாங்க முடியாமல், அந்த கஷ்டத்தை பொறுத்து கொள்ள முடியாமல், எனக்கு மரணம் வந்துவிடக் கூடாதா, எனக்கு மௌத்து வந்துவிடக் கூடாதா என்ற சிந்தனையோடும் எமது சமூகத்தில் இருக்கிறார். வயோதிபத்தை அடைந்தவர்கள் வீட்டிலும் பிரச்சனை, வீதியிலும் பிரச்சனை, பள்ளிவாயிலும் பிரச்சனை, எங்கு போனாலும் ஒதுக்கப்படுகிறோம், துரத்தப்படுகிறோம், ஏசப்படுகிறோம், புண்படுத்தப்படுகிறோம்.
உள்ள நெருக்கீடுக்கு ஆளாக்கப்படுகிறோம். ஏன் நான் வாழ வேண்டும் என்ற உணர்வில் எத்தனையோ முதியவர்கள் இருக்கிறார்கள். இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாழ்க்கையை வாழ்நாளை அவனை நெருங்குவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு கடைசி சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். எனவே இந்த முதுமையை அடைந்தவர்கள், குறிப்பாக 40 வயதை அடைந்து விட்டால், முடியிலும் தாடியிலும் நிறைய கண்டுவிட்டால் அல்லாஹ்வின் நெருக்கம் எங்களுக்கு ஆரம்பித்து விட வேண்டும். அதுக்கு முன்னர் வர வேண்டும். குறிப்பாக விசேஷமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 40 கொடுத்தார். எங்களுடைய நபியுடைய உம்மத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட ஒரு வாழ்க்கையை, ஒரு வாழ்நாளை பொதுவாக தந்திருக்கிறார். எனவே எங்களுடைய அந்த நடுப்பகுதி தான் அந்த 40 வயது என்பது. முதல் 10 வருடங்களை எங்களுடைய சிறு பிராயம் என்று விட்டுவிட்டால் அதுக்கு பின்னால் இருக்கின்ற 30 வருடம், அதற்கு பின்னால் இருக்கின்ற 30 வருடம், 60 வருடங்கள். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த பருவத்தை அடைந்து விட்டால் நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் எங்களுடைய சிந்தனை திரும்பிவிட வேண்டும். என்னுடைய வாலிபத்திலே, இளமையிலே, சக்தி மிக்க காலத்திலே, முடியுமான காலத்திலே விடுபட்டிருக்கின்ற, கவனீனமாக இருந்த, பலவீனமாக இருந்த எங்களுடைய தொழுகைகள், அவைகள் சீர் செய்யப்பட்டு விட வேண்டும். அல்லாஹ் சந்தர்ப்பமாக தந்திருக்கிறான். கண் முன்னே பார்க்கிறோம். இளம் வயது மரணங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த வயது காலம் நாள் போக போக அல்லாஹ்வுடைய நெருக்கம் அதிகரிக்க வேண்டும். பரலான தொழுகை தொழுது கொண்டிருக்கிறவர்கள் சுன்னத்தான தொழுகைகளுக்கு மாற வேண்டும். சுபஹுடைய முந்திய 2 ரகாத், முஅக்கதா கைர் முஅக்கதா, லுஹருடைய முந்திய 4 பிந்திய 4, அஸ்ருக்கு முதல் 4, மக்ரிபுக்கு முதல் 2 பிந்தி 2, இஷாவுக்கு முதல் 2 பிந்தி 2 இவைகள் வர வேண்டும். துஹாவுடைய 8 ரகாத்துகள், வித்ருடைய 11 ரகாத்துகள், தஹஜ்ஜத்துடைய தொழுகை, இவைகள் இதற்குத்தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த காலத்தை மனிதா, நீ வாழ்ந்து விட்டாய். இப்போது மௌத் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது, மரணம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் உனக்கு காலத்தை தந்திருக்கிறேன், நேரத்தை தந்திருக்கிறேன். கர்கரா என்கின்ற நிலை வந்து விட்டால், உன்னுடைய தொண்டை குழிக்கு அந்த ரூஹ், அந்த உயிர் வந்து விட்டால் உன்னுடைய தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டுவிடும். சந்தர்ப்பத்தை உனக்கு தந்திருக்கிறேன். முடியிலே நிறைய காட்டியிருக்கிறேன், தலையிலே நிறைய காட்டியிருக்கிறேன், தாடியிலே நிறைய காட்டியிருக்கிறேன். வயோதிபத்தை அடைந்திருக்கிறாய் என்பதை உணர வைத்திருக்கிறேன். என்னுடைய நெருக்கத்தைக்கு நீ மாறிவிடு. திங்கள் வியாழன் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். சாப்பிடுகிறோம் இல்லை, உண்ணுகிறோம் இல்லை, கொஞ்ச நெஞ்சமாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்படியானவர்கள் வயோதிபத்தை அடைந்திருக்கிறோம். சந்தர்ப்பமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். தந்த காலத்தை விட்டு விட்டோம். ஆனால் எனக்கு இப்போது மீதமாக இருக்கிறது. வயோதிபத்தை அடைந்திருக்கிறேன், முதுமை அடைந்திருக்கிறேன். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, குர்ஆனுடைய திலாவத், குர்ஆன் ஓத தெரியாதா? இல்லை, குர்ஆனை கேட்பதற்கு நேரங்களை செலவழிக்க வேண்டும். குர்ஆனை கேட்பவர்களாக மாற வேண்டும். குர்ஆன் ஓதுதலை கேட்பவர்களாக மாற வேண்டும். இந்த நேரமும் திக்ருடைய நாவாக எங்களுடைய நாவுகள் மாறிவிட வேண்டும். திக்ருடைய நாவுகளாக மாறிவிட வேண்டும். எங்கே போவது, யார் வருவார் கதைத்துக் கொண்டிருப்பதற்கு, யாரோடு பேசுவது என்பதற்கு அப்பால் இந்த முதுமையை அடைந்து விட்டால், வயோதிபத்தை அடைந்து விட்டால் இந்த சிந்தனை வந்துவிட வேண்டும். திக்ருடைய, இஸ்திக்ஃபாருடைய அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் வாழ்க்கையிலே, வாழ்நாளிலே, இளமையிலே, சக்தி மிக்க காலத்திலே செய்த ஒவ்வொரு பாவத்தையும் தவறையும் நினைத்து அல்லாஹ் கர்கராவுக்கு முதல் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். தொண்டை குழிக்கு உயிர் வருவதற்கு முன்னர், இப்போது ஏதோ முதுமையில் நோயாளியாக ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் உயிரை தந்திருக்கிறான், சிந்தனையை தந்திருக்கிறான். இஸ்திக்ஃபாரிலே இறங்குங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம். தௌபா செய்யுங்கள். செய்த பாவங்களுக்கு, விடுபட்ட விடுபாடுகளுக்கு, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எவ்வளவு மாறு செய்திருக்கிறேன், எவ்வளவு பாவங்களில் என்னுடைய இளமையை கழித்திருக்கிறேன், இவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறேன். அல்லாஹ் சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ் கஃபார், அல்லாஹ் ரஹீம், அல்லாஹ் ரஹ்மான், மன்னிக்க கூடியவன். நிராசாகிவிட வேண்டாம் என்று குர்ஆன் சொல்கிறது.
அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இவ்வளவெல்லாம் பாவம் செய்துவிட்டு அல்லாஹ் என்னை மன்னிப்பாரா? இல்லை, நிராசையாய் விட வேண்டாம் என்று குர்ஆன் சொல்கிறது. ராத்திரியில் ஈடுபடுங்கள், தௌபாக்களில் ஈடுபடுங்கள், திக்ருகளில் ஈடுபடுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய நாவாக மாறிவிடுங்கள். எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய எண்ணம், எங்களுடைய நடவடிக்கை அனைத்தும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக மாற்றுங்கள். முதுமை அடைந்து விட்டால், இயலாமை அடைகின்ற போது இந்த சிந்தனைகள் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும், வந்து கொண்டே இருக்க வேண்டும். சதாவும் எனக்கு மரணம் வர இருக்கிறது, நான் தூங்குகிறேன், எழும்புவேனே தெரியாது, இருக்கிறேன், எழும்புவேனே தெரியாது, நான் பள்ளி வாயில இருக்கிறேன், வீட்டுக்கு போவேனே தெரியாது, முதுமை அடைந்திருக்கிறேன், வயோதிபத்தை அடைந்திருக்கிறேன், அல்லாஹ்வுடைய கபூலியத்தோடு நான் இருக்கிறேனா? இதே நிலையில் மலக்கல் மௌத் என்னிடத்திலே வருகின்ற போது பஷாரத்தோடு நன்மாராயம் சொன்னவர்களாக என்னுடைய ரூகளை கைப்பற்றுவார்களா என்கின்ற சிந்தனை எங்களுக்கு வர வேண்டும். சிந்தனை வர வேண்டும். நல்ல மௌத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். தொழுகின்ற போது, பள்ளி வாயிலில் இருக்கின்ற போது, திக்ர் செய்து கொண்டிருக்கும் போது, ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கும் போது, தௌபாவில இருக்கும் போது, இஸ்திக்பார்ல இருக்கும் போது எனக்கு மௌத்து வந்துவிட வேண்டும். அந்த சிந்தனை எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முதுமை என்கின்ற, வயோதிபம் என்கின்ற பருவத்தை ஒரு அருளாக இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு வழங்கி இருக்கிறான். சிலர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாயுடைய கற்பப்பையிலே வைத்தே மரணித்த நிலையில் அல்லது குழந்தையாக பிறந்து சிறுபிராயத்திலே அவர்களுடைய ரூகளை கைப்பற்றி விடுகிறான். இன்னும் சிலர்களை அல்லாஹ் வாலிபத்திலே ரூகளை கைப்பற்றி விடுகிறான். இன்னும் சிலர்களுக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வயோதிபத்தை, இந்த முதுமையை தருகிறான். ஆனால் இந்த முதுமை, இந்த வயோதிப பருவம் என்பது கண்ணியமானது, சங்கையானது, மதிப்புக்குரியது, மரியாதைக்குரியது என்பதை குர்ஆனும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழிகளும் எங்களுக்கு அழகாக சொல்லித் தருகின்றன. குறிப்பாக வயது முதிர்ந்த பெற்றோர்கள், இவர்கள் விசேஷமாக கவனம் செலுத்தப்பட வேண்டியவர்கள், பராமரிக்கப்பட வேண்டியவர்கள், பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். அவர்களுக்கான சகல பாதுகாப்பும் எங்களால் வழங்கப்பட வேண்டும். அதே நேரம் சமூகத்திலே வாழக்கூடிய வயது முதிர்ந்தவர்கள், இப்போது நாங்கள் சமூகத்திலே சிலர்களை பார்க்கிறோம். அவர்கள் வயது முதிர்ந்த நிலையில் வீதி ஓரங்களிலும், பள்ளி வாயில்களிலும், கடை தெருக்களிலும் அவர்கள் ஹதியாக்களை, சதக்காக்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலும் இருக்கிறோம். இன்னும் சிலர்கள் வயோதிப நிலையங்களிலே அல்லது திரட்டப்பட்ட நிலையில் வீதி ஓரங்களிலே தூங்கக்கூடியவர்களையும் நாங்கள் பார்க்கிறோம். இவைகளையும் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பள்ளி வாயில்கள், ஏனைய சமூக நிறுவனங்கள் அனைத்தும் சேர்ந்து இப்போது அவைகளையும் ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவைகளுக்கும் எங்களால் முடியுமான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும். அதே நேரம் இந்த வயோதிபர்களுக்கு அநியாயம் செய்வது, இந்த முதுமையை அடைந்தவர்கள், வயோதிபத்தை அடைந்தவர்களை நோவினைப்படுத்துவது, உள்ளங்களை உடைப்பது, பயமூட்டுவது, இப்போது சில காலமாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த வேகமான வாகன ஓட்டங்களின் மூலமாக வீதிகளிலே நடந்து போகின்ற அல்லது சைக்கிள்களில் போகின்ற வயோதிபர்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகின்ற வகையில், அவர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் மிக வேகமான வாகனங்களை அல்லது மோட்டார் பைக்களை நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனவே இவைகளும் மிக பாரதூரமான ஒரு குற்றமாக இஸ்லாம் பார்க்கிறது. காரணம், நாங்கள் முதுமை அடைந்த, வயோதிபத்தை அடைந்தவர்களை பயமுறுத்துகிறோம், அவர்களை அச்சப்படுத்துகிறோம், அவர்களுக்கு உள்ளத்திலே பயத்தை ஏற்படுத்துகிறோம். எனவே அவ்வாறு இல்லாமல் அவர்களுக்கு உரிய கண்ணியத்தையும் உரிய அந்தஸ்தையும் நாங்கள் வழங்க வேண்டும். இஸ்லாம் அதனை வலியுறுத்தி இருக்கிறது. அதே நேரம் முதுமை அடைந்தவர்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை எங்களுக்கு பாக்கியமாக தந்திருக்கிறான், இதனை கண்ணியமாக எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த பருவத்திலே நாங்கள் செய்ய முடியுமான எங்களுடைய சக்திக்கு உட்பட்ட வகையிலான சகல இபாதத்துகளையும் எந்த பொடுபோக்கும் இல்லாமல், எந்த கவனியினம் இல்லாமல் செய்வதோடு மேலதிகமான சுன்னாக்கள், நபியோர்கள் காட்டி தந்த வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றுகின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நல்ல மௌத்தை தருவான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களை பொருந்தி கொண்ட நல்லவர்கள் கூட்டத்தில் ஆக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர் அருமையான தாய் தந்தையர்கள், உறவினர்கள், வயது முதிர்ந்தவர்கள் அனைவர்களையும் மன்னிப்பாயாக.
யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் எங்களுடைய பெற்றோர்கள் மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய மண்ணறைகளை எல்லாம் பொன்னறைகளாக மாற்றுவாயாக. யா அல்லாஹ் வயது முதிர்ந்த அந்த வயோதிபத்திலே உள்ளவர்கள் அனைவர்களையும் கபூல் செய்வாயாக. அவளுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக, சதுர சுகத்தை கொடுப்பாயாக, ஹுஸ்னுல் ஹாத்திமா என்கின்ற நல்ல மூத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொண்டு நல்லவர்கள் கூடத்தில் ஆக்குவாயாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.